சூப்பர். கேக்குதாண்ணா? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. நீங்க அந்த படம் பார்த்தேன் அமிகோ, நல்லா இருக்கு ப்ரோ. சர்ப்ரைஸா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு தான் ஒர்க் ஆகல போல. சுராஜோட இந்த நடிப்பு, இன்னசென்ட் நடிப்பு, இவர ஆசிபோட இந்த இது நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபிளாட்டா இருந்துச்சு ப்ரோ. அந்த பஸ் ஸ்டாண்டு பஸ் சீன்லாம். அது ஓடிடினா இதான் போச்சு. தியேட்டர் எப்படின்னு தெரியல. இல்ல எனக்கெல்லாம் ரொம்ப லென்த்தியா இருந்துச்சு அந்த சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ. அதனாலதான். கிளைமேக்ஸ்மே நல்லா பாசிட்டிவா முடிச்சிருந்தாங்க. பரவாயில்ல. ஆமா ஆமா, கிளைமேக்ஸ் நல்லா அழகா முடிச்சிருப்பாங்க. தியேட்டர்ல அது எனக்கு ஒர்க் ஆச்சு. கிளைமேக்ஸ் எனக்கு ஒர்க் ஆச்சு. வேற ஏதாவது பாத்தீங்களா? இல்ல, அதான் இன்னைக்கு பார்த்தேன். இந்த இது கோலி சோடா பாக்குறேன். கோலிஸோட 3 எபிசோடு தான் ரிலீஸ் பண்ணுங்க. அந்த ஹாட் ஸ்டார் எனக்கு பிடிக்காத விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த சீரீஸ்ன்னு சொல்லிட்டு வெப் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு மாதிரி வார வாரம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா ப்ரோ, மொத்தம் 8 எபிசோடு இருக்க போது. இல்ல அவ்வளோ 8 எபிசோடு தான் நான் என்னோட கெஸ் பண்றேன். ஸோ அதுக்கு வந்து வார வாரம் ரிலீஸ் பண்றப்போ எனக்கு இந்த மாதிரி தான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இது லேபிள்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து வார வாரம் ரிலீஸ் பண்ணாங்க. அது நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 எபிசோட 5 எபிசோட மொத்தமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வார வாரம் பார்க்கறேன். ஸோ 5 எபிசோடு ஒன்றா பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் தெரில. அப்புறம் வார வாரம் பார்க்குறப்ப கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு, சலிப்பு தட்டிடுச்சுன்னு சொல்லலாம். பார்த்துட்டீங்களா? என்ன ப்ரோ? ரகுதாத்தா. ரகுதாத்தா பார்த்துட்டேன். தியேட்டர்ல பார்த்துட்டீங்க? இல்ல ஓடிடில தான் பார்த்தேன். சாயங்காலம் தான் பார்த்தேன். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கொண்டான் பார்த்தீங்களா? கொண்டால் பார்த்துட்டேன். அது ரிவ்யூ போட்டிருந்தேன். ஆமா, மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்திருக்கு எல்லாத்துக்கும். அதுதான் ப்ரோ. அது எனக்கு ஓகேவா இருந்துச்சு படம். அது என்ன சொல்ல, நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன் அந்த படம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த போட் ஸ்டார்ட் ஆன உடனே அதுக்கப்புறம் தான் வந்து இது அப்போதான் டைட்டில் கடை போடுவாங்க. அது வரைக்கும் ஒரு ப்ரலாக் மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எல்லாமே. ஸோ அந்த போட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து எப்படி என்ன கதைன்றது தான். ஸோ அந்த இன்டென்சிட்டி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. அது ஒரு மாதிரி கிராஜுவலாக க்ரோ ஆகி ஒரு இடத்துல ப்ளோ ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்குறப்போ. ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி போச்சு. இன்டர் பிளாக்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகும். நடுவில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்னடா அது எப்போதாண்டா அந்த ஃபைனல் இதை கொண்டு வரீங்கன்ற ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு டக்குன்னு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சில அண்டர் வாட்டர் சீக்வன்சஸ்ஸு அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு விஎஃப்எக்ஸ் ஷாட்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து அது விஎஃப்எக்ஸா அப்படின்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாமே. எனக்கு வந்து அந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸில் அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் படமாக ஓவராலாக பார்க்குறப்போ அங்கங்கே கொஞ்சம் அண்டர்வெல்மிங்காக இருந்ததுனால எனக்கு ஓகேஷாக இருந்துச்சு. அப்போ ஓணம் இன்னும் கிஸ்கின் தானே என்ன ப்ரோ? ஆமா ஆமா, ஓணம் மின்னர் என்னை பொறுத்த வரைக்கும் கிஸ்கின் தான் கண்டம். நான் இன்னும் பேட் பாய்ஸ் பார்க்கல. ஆனா பேட் பாய்ஸ் வந்து ரிவ்யூஸ் வந்து பிலோ ஆவரேஜ் ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. விபின் ஜார்ஜ் யாரு ப்ரோ? எல்லாரும் அவரை போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. படமே ஒண்ணு டைரக்டர் விபின் ஜார்ஜ். ஒமர் லுல்லு தான் டைரக்டர். அப்புறம் அவரை போட்டு ஏதாவது திட்டிட்டு இருந்தாங்க நிறைய டிப்ஸ் பார்த்தேன். அப்படியா? தெரியலையே. டோன்ட் ஆக்ட் ப்ரோ, ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் போட்டுருக்காங்க. நிறைய பேர் போட்டுருக்காங்க.
யாருன்னு தெரியலையே, எனக்கு தெரியலையே. விபினா? விபின் தாஸா? பிபின் ஜார்ஜ். பிபின் ஜார்ஜ். ஜார்ஜ். ஜார்ஜா? தெரியலையே. ஏதோ ஆக்டர் போல. ஆமா, ஏதோ ஆக்டர், சைடு ஸ்கிரிப்ட் ஆக்டர். ரைட்டர். ஏன் அந்த படத்துக்கும் அவருக்கு சம்மந்தம் இருக்கு போலப்பா, தெரியல. பிபின் ஜார்ஜா? பிபின் ஜார்ஜா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. எனக்கு கிளியரா தெரியல ப்ரோ என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த படம் பிலோ ஆவரேஜாக இருக்குன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ நான் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டும் வரல அந்த படத்து மேலே. அவ்வளோதான் எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னென்னா அந்த பக்கிங்ஹாம் மர்டர்ஸ் ஹிந்தி படம் அது பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. பட் ஆனால் ஈவினிங் ஷோ 7:30 ஷோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னால் முடியாது. அதனால் ஓடிடி வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும். பட் அந்த படம் மேலே எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆக்சுவலாக. அது ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 3.5 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரிவ்யூஸ் தான் நான் பார்த்த வரைக்கும் வந்திருக்கு. பட் நிறையா இங்கிலீஷ் டைலாக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து புக் மை ஷோவில் லிஸ்ட் பண்ணும்போது HINENG அப்படி இங்கிலீஷ் அப்படி ஹிந்தி இங்கிலீஷ் அப்படி மிக்ஸ் பண்ணி தான் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வெறும் ஹிந்தி படமாக அவங்க வந்து லிஸ்ட் பண்ணல. என்ன படம் ப்ரோ? த பக்கிங்ஹாம் மர்டர்ஸ். ஹீரோ யாரு? ஹீரோ இல்லை, கரீனா கபூர். அவங்க தான் லீடு. ஒரு நான் பார்த்து டிடெக்டிவா. சொல்லிடுறேன். ஆமாம் ஆமாம், அவங்க ஒரு டிடெக்டிவாக நடிச்சிருக்காங்க. அந்த படம் பார்க்கணுன்னு எனக்கு ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லரே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த படம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. ரகு தாத்தா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த கோக்கினஸ் காமெடி எல்லாம் பிடிச்சிது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல அது மொத்தமாக ட்ராப் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த எக்ஸாம் சீன் எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு. ஆனால் செகண்ட் ஹாஃப் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒர்க் ஆன அளவுக்கு எனக்கு செகண்ட் ஹாஃப் பெருசாக ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையில எனக்கு வந்து என்ன சொல்ல பெருசாக போர் அடிக்காமல் ஒரு மாதிரி நல்லா நீட்டாக போச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணிடு. ஓகே ஓகேண்ணா. $1 million ஸ்டுடியோஸ்லேருந்து கேஸ்டிங் கால் போட்டிருக்காங்க. யாராவது அவங்க அஃபிஷியல் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கோட் செகண்ட் வீக் அதுக்கு புது போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதேமாரி பிளட்டி பக்கரோட ப்ரொமோஷனல் மியூசிக் வீடியோ நான் யார் அது வந்து இன்னைக்கு 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தளபதி 69க்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ லாஸ்ட் டைம்னு போட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக வந்து 5 நிமிஷத்துக்கு எடிட் பண்ணியிருந்தாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது பார்த்ததுக்கப்புறம். அதே மாதிரி சட்டம் என் கையில் சதீஷ் படம் அந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 20 தான் வந்து படம் ரிலீஸ் ஆகுது அடுத்த வாரம். அதே மாதிரி கோழிப்பண்ணை செல்லதுறையிலேருந்து பொன்னான பொட்ட பிள்ளைன்னு சொல்லிட்டு சாங் வந்து லிரிக் வீடியோ வந்திருக்கு. நந்தன் ட்ரெய்லர் வந்திருக்கு சசிகுமாரோடது. ட்ரெய்லர் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சது. எனக்கு தெரிஞ்ச அடுத்து தம்ஸ் மேலே ஒரு கொஞ்சம் குவாலிட்டியான படம்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியிலேருந்தே அந்த நந்தன் கொஞ்சம் பேக்கப் பண்ணிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி சஞ்சய் லீலா பன்சாலி அவரோட அடுத்த படம் வந்து லவ் அண்ட் வார் அந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் மாதிரி ரன்பீர் கபூர், ஆலியா பட், விக்கி கௌஷல் இவங்க எல்லாமே நடிக்கிறாங்க. அதே மாதிரி கொட்டுக்காளி வந்து செப்டம்பர் 20 வந்து சிம்பிளி சவுத்தில் வந்து ரிலீஸ் ஆகுது. வேற ஏதாவது இருக்குதா? வெச்சி செய்யுதே அந்த சாங் வந்து பேட்டர் ஆப் மூவிலேருந்து பிரபுதேவா படம் பேட்டர் ஆப்லேருந்து வெச்சி செய்யுதே சாங் வந்து நாளைக்கு 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. நந்தன் ட்ரெய்லர் சொல்லிட்டீங்களா ப்ரோ? சொல்லிட்டேன் ப்ரோ. தேவரா வந்து யூஏ சென்சார் பண்ணியிருக்காங்க. 2 hours 57 minutes படத்தோட ரன் டைம். பரத்வாஜ் ரங்கன் வந்து அந்த ஹரிஷ் கல்யாணம் இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் வந்து லப்பர் பந்தை பற்றி பேசும்போது பாசிட்டிவ் ரிவ்யூ மாதிரி சொல்லியிருந்தாரு. படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த படமுமே வந்து செப்டம்பர் 20 தான் வருது.
செப்டம்பர் 20 எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 படம் நல்லா ஒர்க் ஆகும்னு தோணுது. பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அதே தமிழ் சினிமா பொறுத்த அளவுக்கு அதான் ப்ரோ. நல்ல படம்னா மொத்தமா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. படமே இல்லாம காஞ்சி போயிருப்போம். அப்போ ஒரு படம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது கரெக்ட் தான். அதே மாதிரி அந்த ஹிந்தியில வந்து பஞ்சாயத்துன்னு சொல்லி ஒரு சீரீஸ் இருக்கும். அதோட தமிழ் ரீமேக் வந்து தலைவெட்டியான் பாளையம். அதோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. செப்டம்பர் 20 தான் அதுவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ பஞ்சாயத்து ஹிந்தி சீரீஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா இது தமிழில் ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரோ அதை பார்த்தா இதை பார்க்க முடியாது, ரொம்ப சுமாரா இருக்கு. அதுதான் ப்ரோ, அது பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இதை பாருங்கன்னு சொன்னேன். அதனால தான் அப்படி சொன்னேன். ஏன்னா ஒரு விஷயம் பார்த்துட்டு நம்ம வேற ஒரு இது புதுசாக பார்க்குறப்போ வந்து அது சில டைம் கனெக்ட் ஆகுது. பார்க்காதவங்க பார்த்தாங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரகாஷ்னா ப்ரோ வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு ப்ரோ, கேட்கல எனக்கு. ஓகே ஓகே. பிரகாஷ் நான் தம்ஸ் அப் மட்டும் போடுறாரு. இப்போதான் கோவஸ்ட் வந்திருக்காரு. கேக்குதாண்ணா? இல்ல கேக்குது காமிக்கலையே. என்ன காமிக்கல? மியூட் ஆன் பண்ண முடியல. என்னன்னு தெரியல, சவுண்ட் மட்டும் ஒரே இறைச்சல் சவுண்ட் மட்டும் கேட்டுட்டு, காத்து சவுண்ட். ஓகே ஓகே, இப்போ எல்லாம் கேட்குது இல்லை? சொல்லுங்க, நீங்க ஏதாவது படம் பார்த்தீங்களா? இந்த அஜித்குமார் ஸ்பீக்கர்லாம் சவுண்ட் வரும். இல்லை இல்லைண்ணா, ஏன் நான் தான் ஆன் பண்ணியிருக்கேன். நான் மட்டும்தான் ஆன் பண்ணியிருக்கேன். நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஓகேவா? இப்போ சவுண்ட் கேட்கல. ஓகே, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன், சாரி. பக்கத்துல டேபிள் ஃபேன் வச்சிருக்கீங்க? ஆமா ஆமா. அதான் டிஸ்ட்ரிபியூஷன் சவுண்ட், பஸ்ல போற சவுண்ட் மாதிரி. இப்போ கேட்கல? சரி ரைட், அப்டேட் சொல்லி. இப்போ கேட்கல, இப்போ நார்மலா இருக்கு. அப்டேட் சொல்லி முடிச்சாச்சு. ரைட் ஓகே, அப்டேட் சொல்லி முடிச்சாச்சு. அடுத்தது தளபதி 69 லாஸ்ட் படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் ஸ்பீக்கர் கொடுங்க கேட்போம். நிறைய பேர் ஸ்பீக்கர் கொடுங்க அப்படின்னு கேட்போம். நம்ம அஃபீஷியலா வரும் நான் எதிர்பார்க்கல. அதுதான் வினோத் இல்ல ப்ரோ, வினோத் ப்ரோ தான் இன்னைக்கு அதுக்கு மொத்தமா இது வச்சுட்டாப்ல பேசி. நீ பாத்தீங்களா ப்ரோ? பிரகாஷ் பார்க்கல. என்ன வினோத் ப்ரோ ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்ல இது பட்ஜெட் இதான் வந்து கரெக்டா தெரியல. அது ஆமா ஆமா, அதுவா? அது ஒரு நல்ல படம் என்ன சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா பிரகாஷ், நான் உங்க இதுல இருந்து நாய்ஸ் வருதுண்ணா. இப்ப கரெக்டா இருக்குது. ஃபேன் ஓடுது உங்க இதுல? சரி. ஏன்ட்ட இல்லையா, தனியா தான் இருக்கேன். இல்ல இல்ல, சரி, நாய்ஸ் வருது. எனக்கு மட்டும் தானான்னு தெரியல. நாய்ஸ் வரும் லைட்டா. ஓகே ஓகே ப்ரோ உங்க கருத்து என்ன ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ வினோத் பேசி முடிச்சுட்டா இப்போ வினோத் பேசுனது வந்து அது வந்து நார்மலா தானே பேசியிருக்காரு. அது ஒன்னும் பெருசா எதுவும் பேசிடலையே. அதேதான் எனக்கும் நார்மலா தான் பட்டுச்சு. நார்மலா தான் இருக்கு. நீங்க அந்த கோட்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும். விஜய் ரசிகர் நிறைய பேர் பூமர்ன்றாங்க. அப்படி கிடையாது, அவரு நார்மலா தான் பேசுறாரு. அவர் வந்து ஒரு படத்தை வந்து பட்ஜெட் கொடுத்து எடுத்தாலும் சரி, அது பட்ஜெட் இல்லாம வந்து கம்மி பட்ஜெட்ல எடுக்க சொன்னாலும் அவரோட சதுரங்க வேட்டையெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்டான ஒரு பட்ஜெட்ல எடுத்த படம். அவர் பொறுத்தவரையும் வந்து அந்த பிளாக் பஸ்டர் அந்த நம்பர்ஸ் அதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை. அவர் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு படத்தை வந்து நான் வந்து சொல்ல வர்றத சொல்லிட்டேன் அப்படின்னு பாக்குற ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா திங்கிங் இருக்கிற ஒரு டைப். அவர் எல்லாரும் ஒருத்தர் ஒரு மாதிரி, ஒருத்தர் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம கமர்ஷியலா இந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஒருத்தர் அவங்க நினைச்சது மட்டும் கன்வே ஆனா போதும், நம்மளுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ்லாம் நம்மளோட அது இது கிடையாது அப்படின்னு நினைச்சு படம் பண்ற டைரக்டர்ஸும் இருக்காங்க. சில பேர் ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல வந்து அது அவரோட கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அங்க எதுவும் தப்பா எதுவுமே மீன் பண்ணல அந்த இதுல. அது நிறைய பேர் நானும் பார்த்தேன், நிறைய பேர் வந்துட்டு அதை ஒரு மாதிரி வந்து பேசுறாங்க. பட் ஆனா அது கரெக்டா இருக்குமான்னு தெரியல. ப்ரோ அதே மாதிரி அந்த வீடியோ பத்தி என்ன ஒப்பீனியன் உங்களுக்கு எல்லாம்? அந்த வீடியோல எதுவுமே இல்லையே ப்ரோ பேச, ஒண்ணுமே இல்லையே. எனக்கு அந்த வீடியோவே தப்பா தான் தோணுச்சு ப்ரோ. அது விஜய் படத்துக்கு இப்பயே எப்படின்னா இன்னும் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளேயும் அவங்க
போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, கடைசி படம் வாங்க வாங்கன்னு இப்பயே ஆரம்பிச்ச மாதிரி. இன்னைக்கு வந்து ட்ரிபிள் டிஜிட்ல டே ஒன் கலெக்ஷன் கொடுக்கறது விஜய் தான். அவர் படத்துக்கு இப்படிலாம் தேவையில்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தளபதி 69 அவங்க அதை மட்டும் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணா ஓகேன்னு தோணுது. அதை விட்டுட்டு கடைசி படம் இவங்க இப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இவங்களுக்கு அதை சொல்றீங்களா? இந்த வீடியோ சொல்றீங்களா? அந்த வீடியோன்றது வந்து ப்ரோ ஒன்னும் இல்ல. இப்போ அவங்க வந்து கமல்ல பண்ற ஃபர்ஸ்ட் படம் ஓகேங்களா, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இவரு வந்து இவ்வளவு பெரிய அதாவது கிட்டத்தட்ட வந்து 68 படம் நடிச்சு அந்த 68 படங்கள்ல மெஜாரிட்டி ஆஃப் த படம் வந்து பிளாக் பஸ்டரான ஒரு படம் வந்து கொடுத்திருக்காரு. அப்படி கொடுத்த ஒருத்தர் வந்துட்டு சினிமா விட்டு, அதாவது கரியர் பீக்ல இருக்கும்போது நான் சினிமா விட்டு போறேன் அப்படின்ற ஒரு டிசிஷனை வந்துட்டு அவர் பப்ளிக்ல எல்லாரும் முன்னாடி, அதாவது அவரோட இதுலயும் சொல்லிட்டாரு, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாரு. பிளஸ் வந்து இந்த இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட அவங்களும் வந்து அப்ரோச் பண்ணும்போது சொல்லியிருப்பாரு இது என் கடைசி படம். ஸோ அப்படின்ற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இது வந்திருக்கும். ஸோ அவங்க சைட்ல இருந்து வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. தவிர இது வந்துட்டு அது பார்க்கும்போது வந்து ஒரு விஷயம் மட்டும் வந்து ஒரு ஒரு இப்போ ஒரு பீயிங் இப்போ நம்ம வந்து ஒருத்தர் ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம நான் ரஜினிகாந்த் ஃபேன் வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து அது பார்த்தேன் அப்படின்னா எனக்கே அது கஷ்டமா இருக்குன்ற மாதிரி தான் ஒருத்தருக்குமே அது ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எல்லாமே வந்துட்டு அவர் படத்தை ஸ்கிப் பண்ணி நீங்க யார் ஃபேனாவனா இருந்துக்கோங்க. நீங்க வந்துட்டு நீங்க அஜித் குமார் ஃபேனா இருக்கலாம், நீங்க ரஜினிகாந்த் ஃபேனா இருக்கலாம், நீங்க கமலஹாசன் ஃபேனா இருக்கலாம். நீங்க வந்துட்டு யார் ஃபேனா இருந்தா கூட வந்து இப்ப நீங்க வந்து விஜயோட படத்தை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க வந்து இத்தனை வருஷம் இருந்திருக்க முடியாது. ஏன்னா வந்து ஏதோ ஒரு படம் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், உங்களை வந்து அது இது பண்ணிருக்கும். ஸோ ஃபீல்டில் அவர் இருக்கும்போது வந்துட்டு அந்த விஷயம் வந்து அது ஒரு ட்ரிபியூட் மாதிரி பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்னடா ஒரு 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 என்டர்டெய்னர் வந்து ஒரு நல்லா ஒரு படம் கொடுக்குற ஒருத்தர் வந்து அவர் ஒரு கேரியர் பீக்ல இருக்கும்போது வந்து போறாரு அப்படின்ற ஒரு வருத்தம் ஒரு ஃபேன்ஸுக்குன்னு இல்லாம காமனான ஒரு ஆடியன்ஸ் கூட இன்னைக்கு அதை பார்த்து வந்து எமோஷனல் ஆனாங்க. இல்ல ப்ரோ, அந்த வீடியோ எப்படியோ விஜய் நானும் எமோஷனல் ஆனேன். ஆனா விஜய் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சோ சொல்லுங்க. இல்ல விஜய் சார்ட்ட காமிச்சிட்டு தான் அந்த வீடியோ போட்டிருப்பாங்க. அவர் அப்ரூவ் பண்ண விஜய் சார்ட்ட காமிச்சிட்டு போடுறது பிரச்சனை இல்லை ப்ரோ. இப்ப நாளைக்கு என்ன நடக்க போகுது நமக்கு இப்ப தெரியாது. எனக்குமே அவர் திரும்ப படம் நடிப்பாருன்னு தான் நம்பிக்கை இருக்கு. இப்ப இன்னைக்கு பிரேம்ஜி அடிச்சு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க 1500 கோடி எங்க பண்ணுச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இது லாஸ்ட் படம் இப்ப இருந்தே இருக்கு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் என்னோட கேள்வி. காமிச்சிட்டு இப்போ ஒருத்தருக்கும் ஒரு இது இருக்கும் ப்ரோ. இப்ப அவரோட மைண்ட்ல வந்து ஓகே நம்ம வந்து படம் வந்து இத்தனை வருஷம் வந்து நம்ம இவ்வளவு படம் பண்ணிட்டோம், இதோட வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிப்போம், நம்ம ஃபுல் ஃபிளெஜ்ஜா வந்து நம்ம அந்த ஒரு ரூட்ல போறோம் அப்படின்னா அதை வந்து ஃபுல் ஃபிளெஜ்ஜா பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுல அவர் வந்து போறாரு. அவருக்கு வந்து அந்த சைட்ல என்ன நடக்கும் நடக்காதுன்றதுலாம் வந்து அவருன்னு கிடையாது, யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. இருக்கிற சுச்சுவேஷன்ல என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னும் போது நீங்க சொல்றீங்க அவர் வந்துட்டு திரும்பி வரலாம், திரும்பி நடிக்கலாம் அப்படின்றதுலாம். மேபி வந்து அவர் வந்துட்டு நம்ம திரும்பி வர வேண்டாம், நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம ஒரு சைட்லயே போவோம் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்ல வந்து அவர் போறாருன்னு தவிர நாளைக்கு சரி இதெல்லாம் பண்ணாம எதுவுமே நடக்காம நம்ம எதுவுமே சொல்லாம திடீர்னு வந்து அந்த டைம்ல வந்து அங்க கிளிக் ஆயிட்டனால நான் கிளம்புறேன், நான் திரும்பி இங்க பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து அது ஒரு மாதிரி இட்ஸ் வெரி ஹார்ட் டு அக்செப்ட்ல அந்த டைம்ல. அதனால வந்து அவர் இப்பவே வந்து எல்லாமே கிளியரா சொல்லிட்டு போறாருன்றத நான் வந்து எடுத்துக்கிறேன். அது நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. ஆனா இந்த வீடியோவோட ஐடியாலஜி எனக்கு அதுவா படல. அந்த வீடியோவை கடைசியா ஒருத்தர் பேசியிருப்பாரு பாத்தீங்களா, நான் என் ஒய்ஃபு என் மகன் பிறக்க போற பேரம்பயத்துல இருந்து எல்லாரும் போய் எப்படி ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அந்த படத்தை. அதுதான் அந்த வீடியோட மொத்த ஐடியாலஜி எனக்கு பட்டுச்சு. அதுதான் இவங்க எனக்கு என்னமோ எவ்வளவு சொன்னாலும் கன்வின்ஸ் ஆகல. அப்ப இருந்தே எனக்கு மைண்டுக்குள்ள அதான் ஓடிட்டு இருக்கு. அதுவும் இவங்க ஒரு லைக்காவோ சன் பிக்சர்ஸோ இதை பண்ணியிருந்தா பரவாயில்ல. இவங்க கேவியன் அவங்க ட்வீட்டே எல்லாமே கர்நாடகத்தில் தான் இருக்கும். ட்வீட் முதற்கொண்டு இந்த படத்துக்கு தமிழ்ல தான் போட்டு வச்சிருந்தாங்க. அது பயங்கர மெசேஜ். எவ்வளோ சர்ச் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்பயே அப்படின்னா நாளைக்கு ஃபுல் ஷூட் முடிஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு. எனக்கு என்ன ப்ரொமோஷன் பண்ணுங்க, இது லாஸ்ட் படம்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணாதீங்க. அது ஃபேன்ஸே இன்னைக்கு அந்த இதை விட பயங்கரமான எமோஷனலான எடிட்ஸ்லாம் நான் கோட் ரிலீஸ் அன்னைக்கே பார்த்தேன். இன்னும் ஒரு படம் தான் அந்த மாதிரி. இதுவும் எனக்கு எமோஷனலா தான் இருந்துச்சு. ஆனா இப்படி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி நீங்க சொல்றீங்க லாஸ்ட் படம்னு சொல்ல, அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு இதுதான் லாஸ்ட் படம் அவரே சொல்லிட்டும் போது
அது அது வேற என்னன்னா அது வேற நம்ம வேற எப்படி இல்ல நான் வந்து அங்க நான் போவேன் எனக்கு சக்சஸ் ஆகலைன்னா திரும்பி வந்து நடிப்பேன்னு சொன்னா அது கரெக்டா இருக்காதுல்ல. நீங்களே சொல்லுங்க. அது அந்த ஒரு பாயிண்ட் கரெக்டா இருக்குமா? அதான் ப்ரோ நான் சொல்றேன், நாளைக்கு என்ன நடக்கும்னு இல்ல அன்பிரடிக்டபிள். ப்ரோ, அதுதான் சொல்றேன். அவரால வந்து அந்த மாதிரி ஒன் ஒன் இப்ப நீங்க அவரோட இதுல இப்ப நீங்களே நானே உங்களை கேக்குறேன். நீங்க வந்து ஒரு 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 ஃபீல்டு விட்டு இன்னொரு ஃபீல்டு போறீங்க அப்படின்னா திரும்பி இதுல வரக்கூடாது, நம்ம அந்த ஃபீல்டுல சக்சஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தானே கான்பிடென்ட்டா தானே போவீங்க. அப்படி கான்பிடென்ட் இருக்கிறவங்க தான் வந்து அந்த மாதிரி வந்து ஓப்பனா வந்து இது பண்ணுவாங்க. நம்ம ஒரு ஆஃப் மைண்டடா இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு டிசிஷனே எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். அவர் அந்த மாதிரி டிசிஷனே எடுத்துக்கவே மாட்டாரு. சரி ஓகே, எதுவுமே சொல்லாம நம்ம பாட்டுன்னு வந்து அப்படியே இதுவும் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம், எது அமையுதோ அப்படியே அப்படி போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் அவர் அந்த மாதிரி திங்க் பண்ணலன்னு நான் சொல்றேன். எனக்கு அது ஓகே என்னோட ஓகே. ஒப்பீனியன் அப்படி இருக்கு. எனக்கு வந்து அவர் அந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம்னு தோணுது எனக்கு. மேபி வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கஷ்டமா இருக்கலாம். திரும்பி வந்து அவர் வந்து படம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நினைக்கலாம், இன்க்ளூடிங் எல்லாருமே. அதை என்ன உட்பட அவர் திரும்பியும் படம் பண்ணா கண்டிப்பா வந்து நம்ம போய் பார்க்காமலாம் இருக்க போறது இல்லை. நம்ம கண்டிப்பா போய் பார்ப்போம், அதை வந்து என்ஜாய் பண்ணுவோம். அது ஏன்னா இத்தனை வருஷமா வந்து அப்படி பார்த்து நம்ம பழகுனனால வந்து திரும்பி படம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை வந்து எல்லார் மனசுலயும் இருக்கதான் செய்யும். அவரோட பர்சனல் டிசிஷன் இதுல நம்ம வந்து எதுவுமே வந்து போய் இது பண்ண முடியாதுல்ல. நீங்க ஏன் இப்படி டிசிஷன் எடுத்தீங்க, நீங்க வந்து இப்படி பண்ணுங்கன்னு யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பாபி டேல் தான் இல்ல நான் உண்மையா. இன்னைக்கு நிறைய பேர் புது ஸ்பீக்கர் வந்திருக்காங்க. பரணி வேற யாரும் புதுசா ஸ்பீக்கர் கேட்டாலும் கொடுங்க, மற்றவங்களை பேச விடுவோம். ஓகேண்ணா. பேசுங்க ப்ரோ. புதுசா வந்தவங்க யாரு? எனக்கு ஒருத்தர் தான் காட்டுது, ஸ்ரீனிவாசன். கேக்குதா? கேக்குது கேக்குது. கேக்குது ப்ரோ, நான் அதுக்குள்ள டிராவலிங்ல இருக்கேன், நான் பேசுறேன் ப்ரோ. ஓகே, முகில் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. இல்ல முன்னாடி யாரோ பேசியிருந்தாங்க இது மாதிரி திரும்பவும் வருவாரு பண்ணுவாருன்னு. அவரு வரமாட்டார் ப்ரோ. அவரு ஒரு டெசிஷன் எடுத்துட்டாரு, அவ்வளவுதான். அது அவர் யோசிச்சுலாம் எடுக்காம இருக்க மாட்டாரு. கன்ஃபார்ம் யோசிச்சு ஒரு 1000 தடவை யோசிச்சு எடுத்திருப்பாரு. ஓகேங்களா? அவர் ஒரு படம் ரிலீஸ் டேட்டுக்கே சொன்ன தேதியில வரணுங்கிற ஒரு டெசிஷன் இருக்கிறவர் தான். மாற்று அதெல்லாம் கிடையாது. அப்போ அவர் லைஃப்லயே ஒரு மேஜரான ஒரு பார்ட் போறாரு, ஒரு ஒரு டெசிஷன் எடுக்கிறாருன்னா திரும்பவும் அதை விட்டுட்டு ஒரு ஒரு பார்ட் டைம் மாதிரி நம்ம இப்போ சினிமாலே இருப்போம், இங்கிட்ட அரசியலும் இருப்போம் அப்பெல்லாம் இருக்க ஆள் கிடையாது. ஒன்ஸ் என்டர் ஆயிட்டான்னா அவரு நான் இப்ப சொல்றேன் ப்ரோ, அவரு ஜெயிச்சா கன்ஃபார்ம் பாருங்க, அவர் ஜெயிச்சா கூட படம் நடிப்பார் ப்ரோ, தோத்தா படம் நடிக்கவே மாட்டார் ப்ரோ. அதான் ப்ரோ அவரோட அது. ஒன்னுல இறங்கிட்டோம்னா அதுல இருந்து தோத்தா திரும்ப முயற்சி பண்ணி ஜெயிக்க தான் பாப்பா, தாண்டி ஜெயிச்சா நடிக்க வாய்ப்புக்கு தாண்டி தோத்தா நடிக்க வாய்ப்பே இல்லை ப்ரோ. அதான் ப்ரோ நான் சொல்ல வருது. இல்ல இப்ப நிறைய பேரு ஓகே அவங்க ஃபேன்ஸ் எப்படி எனக்கும் ஒரு நடிக்கணும் பண்ணணும் தான் ஆசை. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா அதை விஜய் ஃபேனா சரி எங்க சைடுல தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். அவரு இப்ப உங்களுக்கு தான் நீங்க இந்த படம் லாஸ்ட் படம்னு சொல்றீங்க, அது எல்லாரும் கஷ்டமா தான் இருக்கு. சினிமா ஃபேன்ஸும் சரி சரி, மூவியை லவ் பண்றவங்க சரி, இல்லாட்டி தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஓகே. ஒரு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு அவருக்கு, அது யாராலையும் மறுக்க முடியாது. அதை பார்த்தீங்கன்னா மறக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு பார்ட் லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸா செம்மையா சினிமாவில் ஒரு நம்பர் 1 ஆக்டா வந்திருக்காருன்னா அது அவரோட தனிப்பட்ட முறையில் உழைப்பு தான். ப்ளஸ் அவருக்கு அந்தந்த காலகட்டத்தில் வந்த ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் தான். அவங்களுக்குலாம் தேங்க் பண்ணுற விதமாக கன்ஃபார்ம் தமிழ் சினிமாவுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு தான் போவாரே தாண்டி அதை அதை தமிழ் சினிமாவை மறக்க ஆளும் கிடையாது. ஓகேங்களா? ஃபேன்ஸையும் மறக்க ஆளு கிடையாது. அதனால கன்ஃபார்ம் அவர் லாஸ்ட்டா கூட கோட்லேருந்து ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருப்பாரு அந்த படத்தில் நடிச்சவர் கூட. ஏன்னா நீங்க விட்டு போறீங்க அப்படின்னு கேட்டது கூட, இல்லப்பா தமிழ் மக்கள் எனக்கு இவ்வளவு பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் தான் போறேன். எனக்கும் நிறைய படம் நடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு என்னன்னு தெரியல தமிழ் சினிமால, ஸோ நான் அதை விட்டு போறேன்ப்பா அப்படின்னு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவரு. லாஸ்ட் 5 to 6 இயர்ஸா இதுக்கு இந்த பாலிடிக்ஸ் வர்றதுக்காக வேணாமான்னு சொல்லிட்டு அவரு நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருப்பாரு. சும்மா எடுத்துட்டு 1 இயர் படம் நடிப்போம், அப்புறம் வெளில வந்துருவோம், திரும்பவும் பாலிடிக்ஸ் போவோம், அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. அவர் ஒன்று முடிவெடுத்திருக்கானா கன்ஃபார்ம் அதை என்னென்ன வரும் அவருக்கு நல்லாவே தெரியும். சினிமாவோட பாலிடிக்ஸ் வரோம்னா நிறைய ட்ரோல்ஸ் வரும், அபியூஸ் நிறைய வரும்,
தேவையில்லாம நம்மளை விமர்சிப்பாங்க, நெகட்டிவிட்டி நிறைய வரும்னா தெரிஞ்சுதான் வராரு. ஓகே, வரட்டும், அவர் என்ன பண்றான்னு பார்ப்போம். பட் அவர் முடிவை நாங்க விஜய் ஃபேன்ஸ் நாங்க மொத்த பேரும் ஏத்துக்கிறோம். நாங்க அதை டினே பண்ணல. நான் அவர் சொல்றதான் ஓகேங்களா. அதனால அது ஒரு சைடு கவலை இருந்தாலும் இன்னொரு சைடு அவரு இதுக்கு நல்ல விஷயத்துக்காண்டி வராங்கிற ஒரு நம்பிக்கையும் சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. பிரகாஷ்ண்ணா அமைதியா இருக்கீங்க. இல்ல இது நம்ம டாபிக் இது மத்தவங்க பேசுறத கேட்போம். இன்னைக்கு கேட்குற டாபிக் இல்ல, கேட்குற டாபிக். அதனால கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. நீங்களும் உங்க கருத்து இன்னைக்கு வந்து பெரும்பாலான கருத்துக்கள் வந்து சுகுமார் ப்ரோ சொல்லுவார். நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நான் வந்து கேட்குற மோட்ல இருக்கேன். இன்னைக்கு மட்டும் நான் கேட்குற மோட்ல இருக்கேன்னு சிம்பிள் மாதிரி கேட்குற மோட்ல நானும் இருக்கேன். ஸ்பேஸ் அடிக்கடி கேட்போம். நல்லா பண்றீங்க, சூப்பரா பண்றீங்க. டெய்லியும் சினிமா அப்டேட்ஸ், சின்ன படத்துலேருந்து பெரிய படம் பிடிக்க என்னென்ன அப்டேட்ஸ் எனக்கு வருதோ சூப்பரா கவர் பண்றீங்க. ஒன்லி பெரிய படத்தை மட்டும் கவர் பண்ணல, நிறைய பெரிய படத்தை மட்டும் கவர் பண்ணி ஸ்பேஸ்லாம் போடுவாங்க. நீங்க ரொம்ப ரொம்ப சின்ன படம், ரொம்ப லோ பட்ஜெட் படத்தை கூட நீங்க அதை அந்த பேர்லாம் சொல்லி நமக்கு அந்த படத்தோட பேரு கூட தெரியாது, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி பிக்கப் பண்ணி அதை நீங்க ஸ்பேஸ்ல சொல்றீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். அது சூப்பரா பண்ணிட்டு வரீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. கேட்க ஹாப்பியா இருக்கு. நன்றி. பிரகாஷ் ப்ரோ, ஹலோ. சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க பிரதர். அவர் சொன்னது நானும் நினைக்கிறேன். முகில் சொன்னார்ல, விஜய் கன்ஃபார்மா நடிக்க மாட்டாருன்றதுனால இவ்வளவு ஸ்ட்ராங்கான அந்த ஒப்பீனியன் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். ஆனா அதே போல இப்ப பவன் கல்யாண் அவங்க எல்லாம் இருந்தாங்க, அவர்லாம் தொடர்ந்து நடிச்சுட்டு தான் ஒரு 10 years கான்சன்ட்ரேஷன் பண்ணாரு. அவருக்கு அது ஓரளவுக்கு சினிமாவை கண்டினியூ பண்ணது அவருக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. இவர் ஏன் நடிக்க மாட்டேன்றத ஸ்ட்ராங்கா எடுக்கிறாரு, முடிவு எடுக்கிறான்னு தெரியல. அது அவருக்கு கொஞ்சம் சாதகமாமையும் பாதகமாமையும் பிரதர். ஏன்னா அந்த ஃபேஸ் வேல்யூ சினிமாவை தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்க இல்ல முடியும். முனிஷ், நான் சொல்றேன் என்னன்னா, இப்ப ஆந்திர பிரதேஷ் அங்கே பாலிடிக்ஸ் இருக்கும், அங்கே உள்ள நிலவரமே வேற, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஓகேங்களா. நமக்கு அப்படி செட் பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்க தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் யாரை வந்துருக்காங்க, நம்ம ஒரு பெருசா வந்து ரீச் ஆன ஆக்டர்ஸ் நம்ம அரசியல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர், அப்புறம் கேப்டன் ஓகேங்களா. இவங்க 2 பேரும் எம்ஜிஆர் கூட கொஞ்சம் நடிச்சாரு, அப்புறம் ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் விட்டாரு. கேப்டன் அப்படிதான், வரப்போ ஒரு படம் நடிச்சிட்டு நினைக்கிறேன், அதுக்கு ஃபுல்லா விட்டாரு, 1 2. அது மாதிரிதான் ப்ரோ. நம்ம அதுக்கப்புறம் இல்ல இல்ல 2 இல்ல மேனேஜ் பண்ணி இல்ல இல்ல நடிக்கலாம். பட் அது மக்கள் ஏத்துப்பாங்கன்னு கேட்டா தெரியல. இப்ப ரீசெண்டா அந்த கமல்ஹாசன் கூட பாத்தீங்கன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் நல்லா பண்ணாரு, அப்புறம் திரும்பவும் விக்ரம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லா சினிமா சைடு போயிட்டாரு. அது ஒரு டிராபேக். அந்த மாதிரி இந்த ஆண்டு மக்களே தூக்கி போட்டுருவாங்க ப்ரோ. அது நல்லா ஒரு யோசிச்சுதான் லாஸ்ட் டைம்னு அந்த வீடியோலயே போட்டிருக்காரு. அப்ப அவர் ஒரு விஷயம் போடுறான்னா அது திரும்ப பேக் அடிக்கிறாள் அவர் கிடையாது. அது எல்லாருக்குமே உங்களுக்கும் தெரியும். ஒரு மூவில ஒரு சின்ன அப்டேட் வந்தா கூட அவர் அவ்வளவு யோசிச்சு ஒரு ரிலீஸ் டேட்னா கூட மாறாம இருக்கணும். அதான் அவரோட மைண்ட் செட். அதான் ஒரு விஷயம் சொல்லிட்டானா அதை விட்டு பேக்கே அடிக்க முடியாது ப்ரோ. இல்ல பிரதர், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவர் வந்து யோசிச்சுதான் எல்லா முடிவு எடுத்திருப்பாரு. ஆனா நீங்க சொன்னது வந்து எம்ஜிஆர் வந்து கடைசியா முதலமைச்சர் ஆகிறது அவர் படம் வந்துட்டே தான் இருந்தது. அது ஒரு படம் வந்து பெண்டிங்ல இருந்தது. அவர் சிஎம் ஆயிட்ட பிறகு ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால அவர் கடைசியில படம் நடிச்சுட்டு தான் இருந்தாரு. விஜயகாந்தும் அவர் வந்த பிறகு என்ன பண்ணாருன்னா நடிச்சுட்டு தான் இருந்தாரு. சின்ன சின்ன படமா பண்ணிட்டு இருந்தாரு. அந்த தர்மபுரி இந்த சைடு படம் எல்லாம் வரும்போது அவர் ஆக்டிங் தான் இருந்து அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா படம் வந்துட்டு தான் இருந்தது. இப்போ அவரு படம் நடிக்கிறாரு, ஒரு 5 இயர்ஸ்க்கு ட்ரை பண்றாரு. அந்த 5 இயர்ஸ்ல அவருடைய 5 இயர்ஸும் கூட்டம் நடந்துட்டு இருக்கும், எல்லாமே இப்ப மக்கள் போராடுறது டெய்லி நம்ம போயிட்டே இருக்க போறது இல்ல. ஸோ அவரோட பேஸ் இது வந்து மூவில இருக்கும்போது அவர் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவர் பேச வேண்டிய கருத்துக்களை ஸ்ட்ரைட்டா சொல்லலாம், அதுக்காக சொல்றேன். அது கரெக்ட் தான் பிரதர். அது நீங்க சொல்ற மாதிரி நமக்கு இப்ப நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கழிச்சு என்ன நடக்குமோ தெரியல. இந்த ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அவர் என்ன பண்றாரு, அதுல அவருக்கு எவ்வளவு சக்சஸ் ரேட் இருக்கு, அதை வச்சுதான் நெக்ஸ்ட் சொல்ல முடியும். பட் அவர் பேக் அடிக்கிற ஆள் கிடையாது பிரதர். இறங்கிட்டானா அதுல ஒரு விஷயத்துல இறங்கினா யோசிக்காம பண்ண மாட்டாரு. நீங்க சொல்ற மாதிரி கேப்டனுக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் நடிச்சான்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் அந்த மாதிரி அவர் ஸ்டார்ட் பண்ணி நடிச்சுட்டு இந்த முதலமைச்சர் ஆனதுக்கு நடிக்கிறார். அது நீங்க கரெக்ட் தான். பட் அது அந்த மாதிரி இவர் பாத்தீங்கன்னா நடிப்பாரான்னு கேட்டா எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா அவர் அந்த ஃபர்ஸ்ட் அந்த அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி அனௌன்ஸ்மெண்ட்லேயே சொல்றாரு, எனக்கு இன்னும் ஒரு படம் கமிட்மெண்ட் இருக்கு, அதை முடிச்சுட்டு அந்த இந்த பொலிட்டிக்கலுக்கு சம்பந்தமா எந்த ஒரு இடையூறும் இல்லாம அதை முடிச்சுட்டு நான் வந்துடுவேன், அரசியல் பயணம் தொடரும், அந்த மாதிரி தான் போட்டிருந்தாரு. ஸோ அவர் அதை முடிவெடுத்து வந்திருக்காரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது இல்லாட்டி இந்த மாதிரி ஓப்பனெல்லாம் வீடியோ விட்டுனா ஒரு ஒரு கேஎன் ப்ரொடக்ஷன் புது ப்ரொடக்ஷன் கம்பெனி வர்றாங்க தமிழ் சினிமாக்கு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி வீடியோவே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அனௌன்ஸ்மெண்ட் வரணும்னு அவங்களுக்கும் அவசியம் கிடையாது. பட் கன்ஃபார்ம்னா அவர் வெளில போயிட்டாருன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ விடுறாங்கன்னா அது நாம தான் அதான் புரிஞ்சுக்கணும்.
ஓகே. இதுல பாலிடிக்ஸ் நான் வந்து சினி டாக்ல பேசக்கூடாதுன்றதுனால நான் இதுல பாலிடிக்ஸ் உள்ள பேசல. ஆனா ஒண்ண மட்டும் இதுல திருத்தம் பண்ணிக்க விரும்புறேன். என்னன்னா வந்து எம்ஜிஆர் வந்து இப்ப 2 பேர் சொல்லிட்டீங்க எம்ஜிஆர்ன்னு. எம்ஜிஆர் வந்து அரசியல்ல இருந்தது முதல்ல 1953ல காங்கிரஸ்ல இருந்தார் 53 வரைக்குமே. 53ல இருந்து 76 வரைக்கும் அவர் டிஎம்கேல பல போஸ்டிங்ல இருந்தார். ஓகேங்களா? இப்படி ஒரு 2 கட்சிகள் இருந்து அதுக்கப்புறம் 77ல தான் முதல்ல ஏடிஎம்கே தொடங்குறாரு. தொடங்கி எலெக்ஷன்ல வர்றாரு. ஓகேங்களா? இது மாதிரி பல வருஷங்க போராட்டங்கள் பிறகு தான் அவர் தனி கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அவரோட அரசியலுங்கிறது வேற, இப்போ உள்ள அரசியலுங்கிறது வேற. அதை கம்பேர் பண்ண வேணாம். அதை மட்டும் நான் சுருக்கமா சொல்லிக்கிறேன். மற்றபடி எனக்கு இப்போ இதுல நான் வந்து இந்த டாபிக்ல நான் பாலிடிக்ஸை பேச விரும்பல. அதனால நான் மற்ற அப்படியே நிப்பாட்டிக்கிறேன். நான் இதை மட்டும். பிரகாஷ் ப்ரோ, உங்ககிட்ட ஒரு கேள்வி. அந்த தனுஷ் விஷயம் பத்தி ஒரு இது ஒண்ணு போட்டிருந்தீங்களே, அந்த நியூஸ் கட்டிங் அப்படியே வச்சு போட்டிருந்தீங்க. அது டைரக்டரா ப்ரொடியூசரா பிரதர்? நான் உங்களுக்கு மெசேஜ் கூட பண்ணிருந்தேன். எதுங்க பிரதர்? புரியல. தயாரிப்பாளர் சங்கத்துல ஏதோ ஒரு தடை வச்சிருக்காங்க, அதுக்காக வந்து ஒரு டைரக்டர். ரைட் ஓகே. அதாவது டைரக்டருக்கு படம் பண்ணி தரான்ல அதாவது 2 ரெட் கார்டு, அவருக்கு 2 இஷ்யூனால ரெட் கார்டு போட்டிருந்தாங்க. ஒன்று வந்து 5 ஸ்டார் கதிரேசன் இருந்துக்காருல, அவர் கூட ஒரு படம் பண்ணிதான் இருந்துச்சு. அந்த படத்தை அவர் ரிட்டர்ன் தரேன்னு சொல்லிட்டாரு பணத்தை. ஓகேங்களா? அட்வான்ஸ் வாங்கின பணத்தை ரிட்டர்ன் தரேன்னு சொல்லிட்டாரு. அதனால ரெட் கார்டு அதுல ஒன்று கிளியர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேரண்டா ஃபிலிம்ஸ்க்கு வாங்கின பணத்துக்கு வந்து ஒரு படம் பண்றதா இருந்துச்சு. அந்த படத்தை இன்னொரு வாட்டி பண்ணி தரேன் இருக்கிறாரு. அது எப்படின்னா வேற ஒரு படமா பண்ணித்தரேன், அந்த படம் வேணாம், வேற ஒரு படமா ஃபர்ஸ்ட் காப்பி பேஸ்ல பண்ணி தரேன் இருக்கிறாரு. அதனால இந்த படம் ஒருத்தர் தேரண்டா ஃபிலிம்ஸ் படம் பண்ண போறாரு. 5 ஸ்டார் கதிரேசனுக்கு பணத்தை ரிட்டர்ன் தர போறாரு. இதான் 2மே இஷ்யூ சால்வ்டு. அதனால வந்து அவருக்கு ரெட் கார்டை தூக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இல்ல அது கேட்கல பிரதர். ஆக்சுவலா வந்து அந்த சென்டென்ஸ்ல வந்து டைரக்டர் தான் வந்தது. ஒரு டைரக்டர் பண்ண போறாரு, இன்னொரு டைரக்டர் வரலையே. இல்ல அந்த தேரண்டால் பிலிம்ஸ்ங்கிற படத்துக்கு வந்து அவர் வந்து டைரக்ட் பண்றதா தான் ஃபர்ஸ்ட் ஒரு படத்தை அறிவிச்சாங்க. அதாவது தனுஷோட 2வது டைரக்ஷன்ல வந்த படமா தான் வந்திருக்கணும். அந்த படம் பாதியிலே நின்றுச்சு. பட்ஜெட் இஷ்யூனால, பினான்சியல் இஷ்யூனால நின்றுச்சு. இப்போ அதே படத்தை டைரக்ட் பண்ணி தரேன் இருக்காரு. வேற ஒரு படமா டைரக்ட் பண்ணி தரேன் இருக்காரு. அதாவது டைரக்டராகவும் அவருக்கு ரெட் கார்டு இல்ல, நடிகராகவும் இப்போ ரெட் கார்டு இல்ல தனுஷுக்கு. நான் நினைச்சேன் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், தயாரிப்பாளர்ன்ற வார்த்தைக்கு பதிலாக டைரக்டர்ன்ற வார்த்தை தப்பா பிரிண்ட் ஆகுதுன்னு நினைச்சேன். அப்படிதான் அது இருந்த மாதிரி தெரிஞ்சு. ஓகே, ரொம்ப சிம்பிள். அவர் ரெட் கார்டு தூக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சரி ஓகே. இல்ல அவ்வளவு பேர் நியூஸ் இருக்குது, ஒருவேளை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட பண்ணாங்களா அப்படின்னு கேக்குது, உங்ககிட்ட கேட்டேன். சரிங்க பிரதர். ஓகே, மற்றவங்கள்ட்ட பேசுங்க. பரணி, மற்றவங்கள்ட்ட டாபிக் கேளுங்க. அப்படியே வரேன்.